தியாலஜிக்கல் எஜுகேஷன் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை பயின்று கொள்ளணும். அந்த தியாலஜிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லும்போது அது என்னால் அது வந்து ஏதோ நீங்கள் நினைக்கிற மாதிரி, அதாவது வேதாம கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கோ இல்லை போதகர்களுக்கோ ஊழியர் செய்வர்களுக்கு தான் பொருந்தும் என்று நாம் நினைக்க வேண்டாம். அதில் அனைத்து விசுவாசிகளுக்கும் அது அது வந்து பொருந்தும். ஆகவே இந்த தியாலஜிக்கல் எஜுகேஷனை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த தியாலஜி என்று சொல்லும் போது அது என்னால் அது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை. அது தியாலஜி என்று சொல்லும்போது அது ஏன்னா அது வந்து தியோ பிளஸ் லோகோஸ் என்று அந்த வார்த்தை. ஏன்னா அது வந்து அதுதான் கரெக்டான வார்த்தை, தியோ பிளஸ் லோகோஸ். அது வந்து நாளடைவில் தியாலஜி என்று நம்ம படிக்கணும். தியோ என்று சொன்னால் தேவன், அந்த லோகோஸ் என்று சொன்னால் அந்த வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை. ஆகவே நம்ம அனைவருமே அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அதைதான் தியாலஜிக்கல் எஜுகேஷன் என்று பார்க்கணும். அந்த அதை குறித்து நான் வேதாகமத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நீ வந்து எல்லாமே கற்று தேறினவராக இல்லை. அந்த வசனத்தை படிங்க, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். ஆகவே இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த தீமோத்தேயுக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை நீ கற்றுக்கொள்ள வேண்டும், அது மூலமாக நீ மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து தீமோத்தேயுக்கு அறிவுரை கூறுவதை பார்க்கிறோம். அதே போல நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அந்த எஸ்ரா வந்து அனைத்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டார் என்று நாம் படிக்கணும். இந்த வசனத்தை வாசல் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசல் எஸ்ரா 7:11. கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தனிஷ்டா கொடுத்த சன்னத்தின் நகலாவது. ஆகவே இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது எஸ்ரா வந்து அனைத்தையும் கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்ம அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு தான் பொருந்தும், அது போதர்களுக்கு தான் பொருந்தும், அது வந்து ஊழியக்காரர்களுக்கு தான் பொருந்தும் என்று யாருமே நினைக்க கூடாது. ஆகவே வேதாகமத்தை அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ தியாலஜி எதுக்காக வேதாகம கல்லூரியில் 4 வருஷம் எதுக்காக படிக்கணும் என்று சொன்னால், அந்த வேத வசனத்தை வந்து ரொம்ப டீப்பா அது வந்து நம்ம படிக்கணும். அதாவது எப்படி வேதாவசனம் சரித்திரபூர்வமா எப்படி உண்மையா இருக்கிறது, அதே போல புதைப்பொருள் ஆராய்ச்சியின் மூலமா எப்படி உண்மையா இருக்கிறது, விஞ்ஞான பூர்வமா எப்படி உண்மையா இருக்கிறது என்பதை குறித்து தான் அந்த 4 வருஷம் படிக்கணும். மற்றபடி அந்த படிக்கிற அனைத்துமே தேவனுடைய வார்த்தை தான். அது அதை பற்றி சுருக்கமாக ஒரு சில வார்த்தையை சொல்லிவிட்டு நம்ம செய்தி கடந்து செல்லுகிறேன். முதலாவது நாம் பார்க்கும்போது இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக எப்படி வேதவசனம் உண்மை என்பதை பார்க்கும்போது, ஏன்னா வேதாந்தத்தில் நம்ம படிக்கிறோம், அதை எடுத்தோன்னா ஆதி ஆமத்தில், அதாவது தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஏதேன் தோட்டம் வந்து இப்போ அதை வந்து இன்றைக்கு புதைப்பொருள் ஆராய்ச்சி மூலமாக அதை கண்டுபிடிக்கிறார். அது வந்து இப்போது ஈராக் தேசத்தில் அந்த ஏதேன் தோட்டம் இருக்கிறது. அதுதான் அந்த ஈக்ரிஸ் டைக்ரிஸ் என்ற நதியெல்லாம் அந்த ஈராக் தேசத்தில் இருக்கிறது என்று நாம் புதைப்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக அதை கண்டுபிடித்தவர்கள். இதை குறித்து நாங்கள் வந்து விளக்கமாக வேதாகம கல்லூரியில் படித்திருக்கிறோம். அதே போல இந்த ஆபிரகாம் எந்த ஊரிலிருந்து அழைக்கப்படுகிறார்கள், ஆபிரகாமுடைய சொந்த ஊர் எதுங்க? யாரை சொல்லுங்க? ஆபிரகாமுடைய ஜென்ம பூமி எது சொல்லுங்க, யாரை சொல்லுங்க? ஆபிரகாமுடைய ஜென்ம பூமி இந்த யாருக்குமே தெரியல, யாருக்கும் தெரியல.
அது முதல்ல அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆபிரகாமுடைய ஜென்ம பூமி எதுங்க? அந்த வேதாந்தத்தில் நம்ம படிக்கும்போது அது ஊர் என்ற ஒரு பகுதி. ஏன்னா அது ஆபிரகாமுடைய ஜென்ம பூமி. அந்த ஊர்ல இருந்து தேவன் வந்து என்ன பண்றாங்க? ஆபிரகாமை பிரித்து எடுக்கிறார். ஏன்னா ஆபிரகாம் முதல்ல வெக்கிர வனத்தை செய்து கொண்டிருந்தவர். அந்த ஊர் இந்த பகுதியிலிருந்து தேவன் வந்து ஆபிரகாமை பிரித்து எடுத்து நீ கானானுக்கு செல்லுன்னு சொல்லி தேவன் வந்து ஆபிரகாம் கட்டளை எடுக்கிறார். அந்த ஊர் என்பது இப்போ புதைப்பொருள் ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கிறார்கள். அது வந்து எங்க இருக்கிறதோ அதுவும் ஈராக் தேசத்தில் தான் இருக்கிறது. ஈராக்ல பாஸ்ரா என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. அதுக்கு அருகாமையில ஒரு 10 கிலோமீட்டர் அருகாமையில அந்த ஊர் என்ற அந்த ஆபிரகாமுடைய ஜென்ம பூமி இருக்கிறது. ஆகவே அந்த ஆபிரகாம் வந்து அந்த தேவன் அழைத்த பகுதி வந்து ஈராக்ல இருந்து அவர் என்ன பண்றாரு? கானான் தேசத்துக்கு, அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு அவர் செல்லுகிறார். அப்போ இடையில வந்து அவர் என்ன பண்றாரு? எங்க தங்குறாருங்க இடையில? அதாவது ஊர்ல இருந்து அந்த ஈராக் தேசத்துல இருந்து அந்த கானான் செல்லும் போது இடையில ஒரு ஊர்ல தங்குறாரு இல்லைங்க? எந்த ஊருங்க? யாரும் சொல்ல முடியுமா? பின்னால யாரும் சொல்ல முடியுமா? சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, எந்த ஊர்ல ஒரு தங்குறாரு? ஆபிரகாம் வந்து கானான் தேசத்திலிருந்து இல்ல அந்த ஊர்ல இருந்து வெளியே போறாரு. இடையில ஒரு ஊர்ல தங்குறாரு. அது எந்த ஊரு? அது ஆறான தங்குவதை போய்க்கணும். ஆறான். இந்த ஆறான் வந்து இப்ப எங்க இருக்கிறது என்றால் அது வந்து டர்க்கி தேசத்துல இருக்கிறது என்று இப்போ புதைப்பொருள் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறது. ஆக இதையெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப டீப்பா வேதாம துறையில படிக்கிறோம். அதுதான் இந்த 4 வருஷம் வேதாம துறையில நாங்கள் படிக்கிறோம். அதே போல இன்னைக்கு அதாவது வரலாற்று பூர்வமாக எப்படி வேதாம உண்மை என்பதை நாம் பார்க்கும் போது என்றால் வேதாமத்தில் நம்ம அந்த எகிப்தினுடைய வரலாறை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த எகிப்தில் வந்து அந்த ராஜாக்கள் கல்லறையில் எந்த கல்லறையில் அடக்குனாங்க? ராஜாக்களுடைய கல்லறை பேர் என்ன? எகிப்துடைய ராஜாக்களுடைய கல்லறை. நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்களா? ஈஜிப்தின் ஹிஸ்டரியில பிரமிட். அதுவே அந்த எகிப்து தேசத்துல அந்த பிரமிட் அந்த கல்லறையிலே பார்க்கும்போது அதுல ஒரு கல்லறை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான கல்லறையா இருக்கு. அந்த பிரமிட் அது யாருடைய கல்லறை என்று சொன்னால் அந்த என்ன அந்த பிரமிட் முன்னால ஒவ்வொரு அந்த ராஜாக்களுடைய வரலாறு பூரா எழுதியிருப்பார்கள். அது வந்து தட்மோஸ் என்பவருடைய கல்லறை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுல என்ன எழுதியிருப்பார்கள் என்று சொன்னால் அதான் இவர் வந்து அமன் தோப்பில் 2வது குமாரன் என்று அதுல எழுதப்பட்டிருக்கும். அப்பதான் அந்த எழுத்துல வந்து என்ன அந்த மூத்த மகன், ஏன்னா எகிப்துடைய வழக்கப்படி ஒரு ராஜா ஒரு மன்னர் இறந்து விட்டால் அந்த மூத்த மகன் தான் அந்த பட்டத்துக்கு வர வேண்டும். ஆனால் இங்க எப்படி 2வது மகன் வந்தார்? அந்த மூத்த மகனுடைய நிலைமை என்ன என்று அவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அதுக்குரிய எங்கேயுமே அந்த விடை கிடைக்கவில்லை. ஆனால் நம்முடைய வேதாமத்தில் மட்டும்தான் அந்த விடை இருந்தது. அது என்னன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த எகிப்தினுடைய மூத்த மகன் இறந்ததை பற்றி நம்முடைய வேதாந்தத்தின் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிச்சார்கள். அது யாரும் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியுமா? என்னால் அந்த எகிப்துல தேவனுடைய எத்தனை வாதைகளை கொடுத்தாருங்க. அந்த 10வது வாதை என்னது? தலைப்படை சங்காரம். ஏன்னா வேதவசம் மிக தெளிவாக அங்க உள்ள அனைத்து தலைப்படைகளும் சங்கரிக்கப்பட்டன. அப்போ பார்வனுடைய குமாரனும் என்ன பண்ணாங்க? மூத்த மகனும் சங்கரிக்கப்பட்டான் என்று பார்க்கணும். ஆகவேதான் அன்றைக்கு ஆட்சி செய்த மன்னனுடைய பெயர் வந்து அமன்தோப். ஏன்னா அமன்தோப்புடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த 10 வாதையை தேவன் அனுமதிக்கிறார். அந்த அமன்தோப்பின் அந்த மூத்த மகன் அந்த பட்டத்துக்கு வரவில்லை. அவருடைய இளைய குமாரனாகிய தட்மோஸ் அந்த பதவிக்கு வந்தான் என்று நம்ம வேதாந்தம் வைத்து அவர்கள் வந்து என்ன உண்மை என்பதை அறிந்து கொண்டார்கள். இதை குறித்து நான் விளக்கமா சொன்னேன், நேரம் போதாது. ஆகவே இந்த இப்படிப்பட்ட வரலாற்று பூர்வமான உண்மை என்பதையெல்லாம் நாங்கள் வேதாந்தத்திலே படிக்கிறோம். முதலாவது புதைப்பொருள் ஆராய்ச்சியின் மூலமா எப்படி வேத வசனங்கள் அனைத்தும் உண்மை என்பதை படித்திருக்கிறோம். அதே போல வரலாற்று மூலமாக உண்மை என்பதை படித்திருக்கிறோம். 3வதாக
விஞ்ஞானபூர்வமா எப்படி உண்மை என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பார்த்துட்டு நம்ம கடந்து செல்லலாம். ஏன்னா வேதத்துல நாம் பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அந்த 2 சாட்சிகளை குறித்து படிக்கணுமா இல்லையா? அந்த 2 சாட்சிகள் அந்த வேத வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் 7 முதல் 9 வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறிய மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானந்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த 2 சாட்சிகள் அந்த மனித விடுவார்கள் எந்த இடத்துல நடக்கிறது சொன்னால் அந்த வசனம் மிக தெளிவாக சொல்வது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்துல இந்த சம்பவம் நடக்கிறது என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். ஆண்டவராக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் எருசலேம். இப்போது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கு அந்த எருசலேம்ல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடம். ஆகவே இந்த 2 சாட்சிகளும் அங்க மறிப்பார்கள். அந்த 2 சாட்சியும் மறைத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா புதைக்கிறதை கூட யாருமே முன்வர மாட்டார்கள். ஏன்னா அது நகர வீதிகளிலே அந்த 2 சாட்சிகளுடைய உடலில் கிடக்கும். அதை உலகத்திற்கு அனைவருமே பார்ப்பார்கள். அப்ப எப்படி பார்க்க முடியுங்க? யாரும் சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த இஸ்ரேல் தேசத்துல இந்த சம்பவம் நடக்கிறது. ஆனா முழு உலகத்திலும் எப்படி பார்க்க முடியுங்க? யாரும் சொல்ல முடியுமா? அந்த மொபைல் ஃபோனு, டிவி, இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனு எல்லாமே ஏன்னா இதில் தான் பார்க்க முடியும். ஏன்னா உலகத்தில் அனைவருமே அந்த பார்ப்பார்கள். இது எப்படின்னா இந்த விஞ்ஞானபூர்வம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். அந்த டைம்ல யாருமே டிவி கிடையாது, மொபைல் போன் கிடையாது, ஆண்ட்ராய்டு போன் கிடையாது. ஆனாலும் கூட ஆண்டவர் வெளிப்படுத்தாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிராக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். விஞ்ஞானபூர்வமாக எப்படி வேறு ஆண்டவருடைய வார்த்தை எப்படி உண்மை என்பதை நாம் மிகவும் நம்ம புரிந்து கொள்ளலாம். அது ஆண்டவருடைய வார்த்தை அனைத்துமே உண்மை. ஏன்னா நம்முடைய வேதாகம் மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 முறை ஆராய்ச்சி செய்யப்பட்டு உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதை குறித்து நாங்கள் விளக்கமாக வேதாம கல்லூரியிலே படிக்கிறோம். ஆகவே இது வேதாம கல்லூரியில் ஏதோ புதுசா என்ன சொல்லிக் கொடுக்கறதில்ல. தேவனுடைய வார்த்தையை எப்படி விஞ்ஞானபூர்வமாகவும் வரலாற்று பூர்வமாகவும் புதைப்பொருள் ஆராய்ச்சி மூலமாக எப்படி உண்மை என்பதை நாங்கள் விளக்கமாக படிப்பதுதான் வேதாம கல்லூரி. ஆகவே தேவனுடைய வார்த்தை தான். தியாலஜி என்று சொல்லும் போது அது தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்ம அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிகள் அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அதை குறித்து சுருக்கமாக நாம் ஒரு 5 காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். முதலாவது நாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும்போது வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுது. நம்ம வேதத்தின் மேல வாஞ்சி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ வசனத்தின் மேல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேவ வசனத்தின் மேல வாஞ்சி இருக்கணும். அந்த வசனத்தை படிங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனத்தை படிங்க. பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. இல்ல 1 பேதுரு 2:3 வசனம். வேத வசனத்தின் மேல நம்ம வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் மிக நமக்கு தெளிவா சொல்லுது. ஆகவே வேத வசனத்தின் மேல நம்மளுக்கு அனைவருக்குமே நம்ம வாஞ்சியா இருக்கணும். அதுதான் சங்கீதக்காரன் கூட மிக தெளிவா சொல்கிறார். நான் உன்னுடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவனுடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறேன். இந்த வசனத்தை படிங்க. சங்கீதம் 119 சங்கீதம் 40 வசனத்தை படிங்க. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சே இருக்கிறேன், உமது நீதியால் என்னை எழுப்பினேன்.
அதே கட்டளை மேல நம்ம வாஞ்சையா இருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் அதே சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார்னா, நான் உங்களுடைய வசனத்துல ஏங்குகிறேன் என்று சொல்லுகிறார். அதே அந்த 119 சங்கீதம் 131 வசனத்தை படிங்க. 131. கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாய் ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். ஆக இந்த மாதிரி வசனத்தின் மீது நம்ம வாஞ்சி இருக்க வேண்டும், வசனத்தின் மீது நம்ம நேசிக்க வேண்டும், வசனத்தின் மீது நமக்கு அந்த நம்ம ஏக்கம் இருக்க வேண்டும். ஆக தேவனுடைய வார்த்தையில மீது நமக்கு அளவுகள பிரியம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மட்டுமே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆக நம்ம வேத வசனத்துக்கு புறமாக எந்த ஒரு காரியத்தை யார் செய்தாலும் தேவன் கண்டிப்பா. ஏன்னா வேதாந்தத்தில் நாம் படிக்கும் போது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா யார் செயல்பட்டாலும் தேவன் அவர்கள் கண்டித்தார் என்று பார்க்கணும். ஆகவே நம்ம தேவ வசனத்துக்கு விரோதமாக நம்ம செயல்படக்கூடாது. ஏன்னா வேத வசனம் தேவ வசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் அது சாபத்தை கொண்டு வரும் என்று வசனம் சொல்லியிருக்கார். வசனத்தை படிங்க. யாத்திராகமம் 20 அதிகாரம் 7 வசனத்தை படிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஆக தேவனுடைய வார்த்தையை நம்ம வீணிலே வழங்கக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல வேத வசனம் மிக தெளிவாக நம்முடைய தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுங்க, நம்ம நியாயம் தீர்க்கும் என்று சொல்லுகிறது. இந்த வசனம் படிங்க. யோவான் 12 அதிகாரம் 4 வசனம் படிங்க. யோவான் 12:4. தேவனுடைய வார்த்தையை நம்ம நியாயம் தீர்க்கலாம். ஆக நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆக அவருடைய வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும், அதை கைக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைக்காக நம்ம இயங்க வேண்டாம். ஆக தேவனுடைய வார்த்தைக்கு புறமாக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம மனம் ரம்மியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அந்த வசனம் படிங்க. பிலிப்பியர் 4 அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4 அதிகாரம். அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் தீர்ப்பொருளும் பொறுத்து. பிலிப்பியர் 4 அதிகாரம் 11. சொல்லுவதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்னியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆக எல்லா விஷயத்திலும் மனரம்மியம் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. ஆக முதலாவதாக நம்ம தேவ வசனத்துக்கு மேல நம்ம வாஞ்சி இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், வேத வசனமாகிய தண்ணீர் தேவை. அதை வேத வசனமாகிய தண்ணீர் நமக்கு தேவை. அதை வாசிங்க. உபாகமம் 32 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. இந்த யூத் பிள்ளைங்களும் வாசிங்க. அமைதியா இருக்கு. இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இருந்தது. ஆகவே இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது வேத வசனமாகிய தண்ணீர் நமக்கு தேவைப்படுகிறது. அதை குறித்து நம்ம சங்கீதத்தில் நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா முதலாம் சங்கீதம் அனைவருக்குமே மனப்பாடம் தெரியுமா தெரியாது. அதில் 2-3 வருஷம் என்ன சொல்லுதுங்க, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் நம்முடைய அதாவது அந்த நீர் பகுதியில் மரங்கள் எப்படி நடப்பட்டால் எப்படி அது மரம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ, எப்படி அது கனி கொடுக்கிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தை நம்ம உள்ளத்துல இருக்கும்போது நம்ம அப்பதான் நம்முடைய ஜீவன் ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம கனி கொடுக்க முடியும். ஆக
நம்ம ஆண்டவருடைய வசனமாகிய நீர் நமக்கு தேவைப்படுகிறது, தண்ணீர் தேவைப்படுகிறது. அப்படி தண்ணீர் இருந்தால் மட்டுமே நம்ம கனி கொடுக்க முடியும். ஏன்னா வேதவசனத்தை நம்ம பார்க்கும்போது கனி கூடாத மரமெல்லாம் தேவன் என்ன பண்ணாருங்க, அக்கினியிலே சுட்டெரிக்கப்படும். அதே போல ஆண்டவர் வந்து அத்தி மரத்தை பார்த்து எது சபிச்சாருங்க, கனி இல்லைன்னு சொல்லி சபிச்சாரு. ஆக கனி கண்டிப்பா தேவைப்படுகிறது. அது அந்த கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நம்முடைய வேத வசனத்தை நம்ம இரவும் போதும் தியானிக்க வேண்டும். வேத வசனத்தை இரவும் போதும் தியானிக்கும் போது மட்டுமே நம்ம கனிகளை கொடுக்க முடியும். ஆகவே இந்த கனிகளை குறித்து உங்களுக்கு எல்லாம் மனப்பாடம் தெரியும் இல்ல, எதுவும் தெரியுங்க ஆவிக்குரிய கனி. ஏன்னா சிஸ்டர் ரேச்சல் இல்லை எந்த கனியை பற்றி இல்ல மொத்த எல்லாரும் தெரியுமா? ஆவிக்குரிய கனி எத்தனை கனி இருக்கு? அத கடைசி கனி என்ன? ஆகவே இந்த 9 வகையான கனிகள் இருக்கணும். அப்படி கனிகள் இருந்தால் மட்டுமே நம்முடைய ஜீவன் காக்க முடியும். இல்லைன்னா கனி கூடாத மரம் அக்கினியில சுட்டரிக்கப்படும். ஆகவே அந்த கனியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக வேத வசனம் கண்டிப்பா தேவைப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம செய்தித்தாள பாக்குறோம்ல, ஜான் ஜெபராஜ் குறித்து நம்ம படிக்கணுமா இல்லையா? அவர் வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு இதுக்கு அழைஞ்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ஆவிக்குரிய கனி இல்லை. அப்போ ஆவிக்குரிய கனி இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு வேத வசனம் அவர் இரவு போதும் தியானிக்கல. அதனாலதான் இப்ப வந்து கோர்ட்டு ஸ்டேஷன்ல அழைஞ்சிட்டு இருக்காரு. ஆகவே நம்ம ஆவிக்குரிய கனி இருந்தால் மட்டுமே தேவன் நம்மை ஆசீர்வதித்த தேவனா இருக்கிறார். ஆகவே இரண்டாவது வேத வசனமாகிய தண்ணீர் தேவைப்படுகிறது. மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது வசனத்துக்கு நடுங்குகிற கீழ்ப்படுகிற ஜீவியம் அவசியம் தேவை. அதை குறித்து வாசிங்க. ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தான், இவையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆகவே தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனே தேவன் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்கிறார். நம்ம வசனத்துக்கு நடுங்கும் போது மட்டுமே தேவன் நம்மை கண்ணாக்கி பார்க்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டோடைய கண் நம்ம மேல இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணுங்க, ஆண்டோடைய கண் நம்ம ஆண்டோடைய பார்வை எப்பவுமே நம்ம மேல பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணுங்க, வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். வசனத்துக்கு எப்பவுமே நம்ம நடுங்கி ஜீவிக்க வேண்டும். அதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும்போது ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். என்றால் அந்த மனிதன் யாருங்க, வசனத்துக்கு ரொம்ப நடுங்கி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுது. அதனாலதான் தேவன் வந்து அந்த அந்த மனிதன் மேல கண் வைத்தார். அது யாருன்னு சொல்ல முடியுமா? யாரோ சொல்ல முடியும். பின்னால் அந்த யூத் பிள்ளைங்கள சொல்லுங்க, யாரோ சொல்ல முடியுமா? யோசேப்பு வாசிங்க. ஆதியாகமம் 6 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. இப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்திருப்பாங்க. ஏன்னா நோவா வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்தனால தேவன் வந்து நோவாவுக்கு தேவனுடைய கண் நோவா மேல இருந்தது. ஆகவேதான் அந்த ஜலப்பிரளயத்திலே இந்த நோவாவும் குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டது. கரெக்டா? மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஜலப்பிரளயத்துல எல்லாருமே அழிஞ்சு போனாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த பெருவெள்ளத்தில் எல்லாத்தையுமே தேவனை அழித்து போட்டார். ஆனால் நோவாவும் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது என்று சொன்னால் நோவா கண்களிலே என்ன பண்ணுங்க, ஆண்டவர்ல தயவு கிடைத்தது. அப்ப நோவா வந்து தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படினதுனால நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களே தயவு கிடைத்தது. ஆகவே நம்ம வசனத்துக்கு நடுங்கும் போது மட்டுமே நம்ம கர்த்தருடைய கண்களே தயவு கிடைக்கும். ஆக இரண்டாவது நம்ம வசனத்துக்கு நடுங்குற ஜீவியம் நமக்கு அவசியம் தேவை. மூன்றாவது நம்ம பார்க்கும் போது நான்காவது பார்க்கும்போது சத்தியத்தை அறிகிறதே தேவ பக்தி என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை படிங்க. தீர்த்து 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. பொய்யுரையான தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி
ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தை பாருங்கள், சத்தியத்தை அறிவிக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சத்தியம் என்று சொன்னால் அது சுவிசேஷத்தை குறிக்கிறது, அது நற்செய்தி பகுதியை குறிக்கிறது. என்றால் வேத அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த சுவிசேஷத்தை இந்த நம்முடைய சுவிசேஷத்தோட வேற யாருமே எந்த சுவிசேஷம் சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாதுங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வானத்தோடு தூதனை இறங்கி வந்து சொன்னாலும் நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதான் நம்முடைய சுவிசேஷத்தோடு வேற எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதை வாசிங்க, கலாத்தியர் 1:6-8 வாசிங்க. மனுஷகுமாரன் மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலாகிய நானும் என்னுடைய கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் கலாத்தியர் 1:6-8 கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சதிக்கப்பட்டவனாய் இருக்கிறவன். ஆகவே இந்த வசனங்களை பார்க்கும்போது அந்த சுவிசேஷத்தை குறித்து வேற எந்த ஒரு சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷம் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவர இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துக்கு புறம்பாக யார் எந்த சுவிசேஷம் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள. ஒரு வானத்தோடு தூதனை இறங்கி வந்து சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்றால் ஆண்டவர இயேசு கிறிஸ்து தேவன். இயேசு கிறிஸ்து விரோதமாக யார் என்ன சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்மளுக்கு அந்த ரட்சிப்பே உண்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து பல சொல்லாம பல விதங்களில் ரட்சிப்பு வருகிறது சொல்லலாம். ஆனா வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேற உங்களுக்கு எந்த ரட்சிப்பும் கிடையாது. அதை குறித்து நம்ம வேதாந்தத்தில் மிக தெளிவாக படிக்கணும். வசனத்தை படிங்க, அப்போஸ்தலர் 4:12 படிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழேக்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆகவே இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேற எந்த ஒரு நாமும் கட்டளையிடப்படவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு கிடையாது என்று நம்ம இந்த வசனத்தை படிக்கிறோம். ஆகவே நம்ம இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம். ஆகவே இதுக்கு புறம்பாக யார் என்ன சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சில சபைகள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது, ஆகவே திருத்தவன் கிடையாது, இயேசு கிறிஸ்து வந்து மிகாவேல் தூதன் தான் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு சில சபைகளை, ஏன்னா நம்ம மேட்டுப்பாளையத்திலே சில சபைகளை தவறான உபதேசம் போதிக்கிற சபைகளாம் இருக்கிறது. ஏன்னா யெகோவா விட்னஸ் மற்றும் வேத மாணாக்கர் என்ற சபைகளாம் இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது, அவர் வந்து ஒரு மிகாவேல் தூதன் தான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்கள். ஆனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னால் இயேசு கிறிஸ்து தேவன். ஏன்னா நம்ம திரிய தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆக இதுக்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகவே நம்ம சத்தியத்தை அறிகளே என்ன சத்தியத்தை அறிகளே தேவ பக்தி என்று நாம் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தவறான போதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறார். வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 19:27 படிங்க. நீதிமொழிகள் 19:27. மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே. ஆக விலக செய்யும் போதனைகளை நீ கேளாதே என்று நாம் படிக்கணும். ஆக இப்படிப்பட்ட போதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சிலர் வந்து சில போதனைகள் ஈஸியா இருக்கு என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொள்ள. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண்டவர் அன்புள்ள தேவன், அவர் வந்து யாரையுமே தண்டிக்க மாட்டார், நரகத்தில் வைத்து ஆண்டவர் குணம் கொடுக்க மாட்டார் என்று சொல்லி இன்னைக்கு பல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு நரகம் கிடையாது என்று
ஒரு சிலர் போதித்துக் கொண்டிருக்கார்களாக அப்படிப்பட்ட போதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம உண்மையான சத்தியத்தை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நம்ம வேத வசனத்தை நம்ம இரவும் போதும் தியானிக்கும் போது மட்டுமே நம்ம இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆகவே இந்த 4 காரியங்களை குறித்து நாம் பார்த்துக்கிட்டோம். 5வது என்ன என்று பார்க்கும்போது தேவனுடைய கட்டளைகளை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். அந்த வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் கண்மணியைப் போல் பார்த்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஆகவே அவருடைய கட்டளையும் அவருடைய போதனைகளையும் நான் கண்ணின் மணி போல நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அவருடைய கட்டளை என்ன என்று பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் நாம் பல விதமான கட்டளைகளை நியாயப்பிரமாணங்களை நம்ம படித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த போது அவர் அனைத்து சுருக்கி 2 கட்டளை நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த 2 கட்டளை நீங்க கை கொண்டாலே போதும். நீங்க என்ன அனைத்து கட்டளைகள் தீர்க்கதரிசனம் நியாயப்பிரமாணம் எல்லாமே இந்த 2 கட்டளைகள் அடங்கி இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். அது எந்த கட்டளைன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்லி கொடுத்த கட்டளை எதுங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்ன முதலாவது கட்டளை சிஸ்டர் சொன்னீங்க. முதலாவது கட்டளை என்ன? உன் தேவனை கத்திரிடத்துல முழு இதயத்தோடும் மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறாய் என்பதே முதலாவது கட்டளை. சரி, 2வது கட்டளை சொல்லுங்க. நீங்க 3 பொருள் யாரோ சொல்லுங்க. வாழைப்படைங்க 3 பேர் சொல்லுங்க. 2வது கட்டளை என்னதுயா? அதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது கூட பிறனிடத்தில் அன்பு கூறுவாய். இந்த 2 கட்டளை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த 2 கட்டளை. ஆக இதை என்ன பண்ணணும்னா கண்ணின் மணி போல நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆக இந்த 2 கட்டளையும் நம்ம கண்டிப்பாக காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்துகிறார். ஆக இந்த கட்டளை நம்ம காத்து அன்றைக்கு தாவீது அந்த கட்டளை காத்து கொண்டனால தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டார் படிக்கிறோம். ஏன்னா தாவீதை தேவன் ஆசீர்வதித்தார், தாவீதை உயர்த்தினார் என்று சொன்னால் அவர் இந்த கட்டளையெல்லாம் கை கொண்டார். அதை வாசிகள் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வருஷத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் சுத்தத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்குத்தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுதந்திரத்துக்காகவும் எனக்கு பலன் அளித்தார். ஆகவே தாவீது அந்த கட்டளைகளை காத்து கொண்டிருந்தோம். தேவன் தாவீதை என்ன பண்ணாருங்க? ஆசீர்வதித்தார், உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்ம கட்டளையில நம்ம காத்துக் கொள்ளும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, கட்டளை நம்ம காத்துக் கொள்ளும் போது வேதவசனம் நம்ம படிக்கும்போது நமக்கு எந்த விதமான எந்த வியாதியும் தேவன் தரமாட்டார் என்று நாம் படிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பல விதமான புது புது வியாதிகள் வருதா இல்லையா? ஏன்னா இப்ப டிவியில புது வியாதியை சொல்றாங்க. என்ன வியாதிங்க? நீபா வைரஸ் இப்ப வந்திருக்கா? கேரளாவில் கூட பரவிட்டு இருக்காரு. அதே நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த நம்ம எந்த வைரஸும் நம்ம தாக்காது. ஏன்னா வசனத்தை சொல்லிடுறாரு. வசனத்தை படிங்க. யாத்திரா 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆக எகிப்துக்கு வர வேண்டிய எந்த வியாதியும் நம்ம வர விட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. ஆகவே நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி நடக்கும்போது தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்ம தியாலஜிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லும்போது அது ஏதோ புதிதாக வேதமா ஊழியக்காரர்களுக்கோ இல்லை போதவர்களுக்கு தான் பொருந்தும் என்று நம்ம நினைக்க வேண்டாம். அது அனைத்து விசுவாசிகளுக்கும் அது பொருந்தும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொடுக்கிறோம். அதை கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. அதை என்ன பண்றோம்? அது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க கற்றுக்கொண்டு அதை என்ன பண்ணணும்? என்ன சொல்லியிருக்காருங்க? நம்ம வசனத்தை பார்த்தோம்ல, தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருங்க? நீ அதை கற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்?
அதை திரும்ப படிங்க 1 தீமோத்தேயு 4:15-16 படிங்க. இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசைக்கப்படாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசிகளும் ஆத்மியாயிரு. நான் வருமனும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லிக்கொண்டும் உபதேசத்திலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்னை கையிலே வைக்கும்போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வார். ஆகவே உபதேசம் கேட்பவர்களையும் தேவன் ரட்சிப்பார். ஆகவே நம்ம அதை கற்றுக்கொண்டால் மற்றவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். அதன் மூலமாக மற்றவர்களும் நம்ம ரட்சிப்பினராக நம்ம வழி நடத்த முடியும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கை கொண்டு நடக்கும் போது அது நம்மை பாதுகாக்கும் என்று நம்ம யாருக்கு உபதேசம் பண்ணுகிறோமோ அவர்களையும் நம்ம ரட்சிப்பினரை வழிநடத்த முடியும். ஆகவே நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும், அதை கை கொண்டு நடப்போம். அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாயிருக்கிறார்.